எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயராமன். இன்னைக்கும் நம்ம வழக்கம் போல ஒரு அழகான 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். புத்தம் புது வீடு. இது அமைஞ்சிருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஹை ரோட்டில் காயராம்பேடு ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், நெல்லிக்குப்பம் ஹை ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் அந்த வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 807 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். 24 ஃபீட்டு ரோடு மேலே ஆன் ரோட் சைட்டில் இருக்குது. வெளியே எலிவேஷனே பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு இடங்களையும் டீட்டெயில்டாக சின்ன சின்ன விஷயங்களையும் டிசைன் கொடுத்து அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க. மேலே ஏறி வரத்துக்கு காரு பைக்கில் ஏற்றுறதுக்கு கரெக்டாக கான்க்ரீட் போட்டிருக்காங்க. MS கேட்டு நல்லா பெருசாக சாலிடாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். MS கேட்டு சும்மா பேருக்கு கொடுக்காம நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. பெரிய ப்ரொஃபைலில் இருக்குது. உள்ளே வந்தோம்னா ஒரு காம்பேக்டான பார்க்கிங் ஸ்பேஸு. இதுலேயும் ஆன்டிக்ஸ்க்கு டெயில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் சம்ப் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு, வாட்டர் ஸ்டோரேஜுக்கு சம்பு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சுற்றி வர செட்பேக் விட்டுருக்காங்க. ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து 3 ஃபேஸ்க்கு உண்டான EB யூனிட்டு. இதை ப்ராப்பராக ஸ்ட்ராங்கான UPVC மெட்டீரியல் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குது. இது உங்களுக்கு மோட்டருக்கு உண்டான ஸ்விட்சு. இது ஃபுல்லாக பாருங்கள், வெளியே எலிவேஷனுக்கு டைல்ஸ் போட்டு நல்லா ப்ராப்பராக லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் மேலே வரைக்கும், டாப் வரைக்கும் எல் ஷேப்பில் டைல்ஸ் போட்டு இந்த வீட்டுக்கு அழகு சேர்த்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், நல்லா கிராண்டியராக இருக்குது. ஒவ்வொரு வேலைப்பாடும் பாருங்கள் எவ்வளோ திக்காக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. டீக்வுட்டில் இந்த கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸ் செம்ம சாலிடாக இருக்குது. இது சேஃப்டி கிரில்லு. என்ட்ரன்ஸ் டோருக்கு ஃபோல்டபுளில் MS கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கம் சுற்றி வர செட்பேக்குக்கு இங்கேயும் ஒரு MS கேட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றி வரவே ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் வந்து நல்லா கிரானைட் ஸ்டெப்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ள வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்வுட்டு. நல்லா மைல் டிசைன்லாம் போட்டு கார்விங் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டோருக்கும் பாருங்களேன், விண்டோ, வுடன் விண்டோ, இதுலேயும் கூட கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூட்டபுளாக இருக்குது. வாங்க மற்றபடி எல்லாம் என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். எஸ், இது லிவிங் ஸ்பேஸ். இங்கே ஒரு டிவி யூனிட் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான PVC மெட்டீரியலில், ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் மெட்டீரியலுங்க. நல்லா இருக்கு. கிளாஸியாகவும் இருக்குது, ஆனால் ஸ்க்ராச்சஸ் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், ஷோகேஸ் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு வால் மட்டும் இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுற்றி வர ஃபால் சீலிங் ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது ட்ரூ சீலிங் தான், ஃபால் சீலிங் கிடையாது. பட் சுற்றி வர அந்த ஜிப்சம் டிசைனர் வச்சு ஃபால் சீலிங் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஈவன் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ்லேயுமே கூட வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. சும்மா டம்மியாக விடாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஃபால் சீலிங் எஃபெக்ட்லேயே இருக்குல்ல. கலரும் ரொம்ப சட்டில்டாக நல்லா இருக்குது. இதில் ஒரு வால் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய விண்டோ இருக்குது. வுடன் விண்டோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்ல வென்டிலேஷனோட இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே லிவிங் ஹால்லேயே இருக்கிற ஒரு பெட்ரூமு. நல்ல ஒரு ஃப்ளஷ் டோரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க. வுடன் விண்டோ நல்ல காத்தோட்டமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், காற்று சிலு சிலுன்னு உள்ள வருது.
தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, மேலே லாஃப்ட்டுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து லாஃப்ட்டு, அது கீழே வந்து கடப்பா ஸ்லாப் போட்டு செல்ஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப்பு. இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிவிசி வந்து டோர் போட்டு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்டீரியர்லாம் பண்ணிட்டாங்க. நெசசரி நீடுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி இந்த வீட்டில் பண்ணிட்டாங்க. இந்த பெட்ரூம்லேயும் பாருங்கள், இந்த ஒரு வால் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வால் ஒரு கலர்லேயும் சுற்றி வர, இது மட்டும் கொஞ்சம் க்ரீன் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்படியே வந்தோம்னா ஸ்டேர் கேஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு, இது அடுத்தது பார்ப்போம். இங்கே ஒரு வாஷ் பேஷன், ஆக்சுவலி கீழே லிவிங் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து இந்தியன் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எவ்வளோ பெருசு இருக்குங்க, ஸ்டெப்ஸுக்கு கீழே. இன்கேஸ் நீங்கள் வாஷிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். டைல்ஸ்லாம் நல்லா இருக்குது, சட்டில்டாக இருக்குது கலரு. இதுக்கும் சேம் இன்டீரியர் பண்ண அதே சாலிடான பிவிசி டோர் தான் போட்டிருக்காங்க. சும்மா நார்மல் பாத்ரூம் டோர் போடல, இன்டீரியர் பண்ண டோர்லேயே பண்ணியிருக்காங்க மேட்சிங். நெக்ஸ்ட் இப்படியே உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய சைஸில் பாருங்க கிச்சன், நம்ம தாய்மார்களோட உலகம், ஹோம் மினிஸ்டரோட கண்ட்ரோல்டு ரூம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிச்சன் அமைஞ்சிட்டாலே வீட்டில் நம்ம எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேலே பெரிய லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த லாஃப்ட்டுக்கும் வந்து ஸ்டோரேஜ்லாம் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜுக்கு. கடப்பா ஸ்லாபுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் டோர். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாக்ஸ், யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன மசாலா ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க. நல்ல ஸ்டோரேஜுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் டோரும் ப்ளைனாக விடாமல் அது வந்து ஒரு கிரிட் ஒர்க்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே வெளிச்சத்துக்கு வென்டிலேஷனுக்கு கிச்சன்லேருந்தும் வுடன் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோ, காத்தோட்டமாக இருக்கும். ஸோ மேலே எக்ஸாஸ்டுக்கான ப்ரொவிஷன் அங்கே இருக்குது. இங்கே வந்து இது நார்மல் லெசஸில் பண்ணலைங்க, இது வந்து ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி. உங்களுக்கு தண்ணி ஊற்றினா அந்த சவுண்டு தொடன்னு கேட்காது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். சும்மா நார்மலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணலை, இது கொஞ்சம் ஹேண்ட்மேடில் பண்ணியிருக்காங்க. செம்ம சாலிடாக இருக்குது, நல்ல லாங் லைஃப் வரும். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே வந்து கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு எவ்வளோ டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கட்லரி செட்டு, இதுக்கான ட்ராய போகிறேங்க. மாடுலர் கிச்சனுக்கு உண்டான கட்லரி செட்டு, இது எல்லாமே பிவிசியில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் கீழே வரைக்கும் பிளேட்லாம் வச்சுக்கிறது ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் சிலிண்டர்லாம் ப்ளேஸ் பண்ணலாம். நல்லா பெருசாக இருக்குது ஸ்பேஸ், பெரிய பெரிய டோர் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டைல்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி யூஸ்வலாக எல்லாருமே வந்து ஒயிட் கலர் ரொம்ப பிளைனாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப டார்க் டைல்ஸ் கொடுத்துருந்தா வீடு ரொம்ப இருட்டிடும். இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மாதிரி சட்டிலாக நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இங்கே ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸும் வந்து சிம்பிளாக ஒரே கலர் பிளைனாக பண்ணாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே சைடில் ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரேசருக்கும் லேண்டிங்க்கும் தனித்தனி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இது ஃபுல்லாக ஒரே டைல்ஸுங்க, ஜாயிண்ட்லாம் கிடையாது, ஒரே டைல்ஸ். நல்ல டிசைன், நல்லா இருக்கு. எஸ்எஸ்ல உங்களுக்கு இது வந்து கிராஃபைல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல பிரைட் கலராக. பெரிய டிஎல்ஓங்க, எவ்வளோ பெருசு, வெளிச்சம் நல்லா உள்ள வரும். டே டைம்லாம் உங்களுக்கு லைட்டே போட தேவையில்லை, நல்ல வெளிச்சம் உள்ள வரும். இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் கிளாஸ் டோர் போட்டு ஒரு ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸு.
இங்கே வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸு. இங்கே மேலே ஏறி வந்தோம்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது, வுடன் விண்டோ. சுற்றி வர வெளிச்சத்துக்கு பாருங்கள், எந்த வகையிலையும் பஞ்சமே இல்லை. அந்த பக்கமும் வெளிச்சம், இந்த பக்கமும் வெளிச்சம், 4 பக்கமும் விண்டோ வச்சுருக்காங்க. இது வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான ஸ்விட்சு, யூனிட், அவுட்லெட், பைப் எல்லாமே இருக்குது. வுடன் விண்டோ. இதுவும் ஒரு வால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பெட்ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான ஃப்ளஷ் டோரோட நம்ம உள்ளே வரோம். இங்கேயும் கடப்பா ஸ்லாப் போட்டு ஷெல்ஃப் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதை ப்ராப்பராக பிவிசி யூனிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாலும் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது, வுடன் விண்டோ, ஓப்பனிங் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரே ரூமில் இந்த பக்கமும் விண்டோ, இந்த பக்கமும் விண்டோ. காத்தோட்டத்துக்கோ வெளிச்சத்துக்கோ வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆக்சுவலி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததையும் தான் கவனித்தேன். இதோட டைல்ஸ் வேறையாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரோட டைல்ஸ் வேறு மாதிரி டிசைனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டிசைன் டைல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. இங்கே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா இங்கே வாஷ்ரூம் இருக்குது. வெளியே வந்தால் இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி பிளான் பண்ணலாம். இங்கே வாங்க, ரெஸ்ட் ரூம், வெஸ்டர்ன் கிளாசெட்டில் ரெஸ்ட் ரூம். நல்லா இங்கே வரைக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டால்ஃபின்லாம் போகிற மாதிரி ஒரு டீப் சீயோட எஃபெக்டில் பேர்ல்ஸ்லாம் கொடுத்து அந்த டைல்ஸ் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கும் இன்டீரியருக்கு யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராங்கான பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. யூஷுவல் பாத்ரூம் டோர் மாதிரி இல்லாமல் இன்டீரியர் பண்ண மெட்டீரியல்லே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சாலிடாக இருக்கும், பட் நல்லா உழைக்கும். இந்த பக்கம் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? எஸ், இது வந்து பால்கனிக்கு உண்டான டோருங்க. இந்த டோரும் நல்ல டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குங்க, லாஃப்ட்டு. ஸோ இந்த பாத்ரூம்க்கு உண்டான பாத்வே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து டோர் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கெலாம் எந்த குறையும் இல்லை, நல்லா பிளானிங்கோடு பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தோம்னா இங்கேயும் ஒரு சேஃப்டி கிரில் இருக்குது. பால்கனி ஏரியா. ஸோ இங்கே இந்த வாலில் பெயிண்டிங் பாருங்களேன், இதுதான் நமக்கு எலிவேஷனுக்கு நல்ல கிராண்டியராக எடுத்து கொடுக்குது. இங்கே பெர்கோலா டிசைன் மாதிரி உங்களுக்கு அந்த கைப்பிடி செவுரு கொடுத்துருக்காங்க. சுற்றி பாருங்க வீடுங்க, வீடுகளுக்கு மத்தியில் நல்ல பிரைம் லொக்கேஷனில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இதுலேயும் கூட ஆன்டிஸ்கிட் டைல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைலோட டிசைன் வேறு மாதிரி நல்லா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம். ஆக்சுவலி இது மாஸ்டர் பெட்ரூம், நல்லா பெருசாக இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் நீங்கள் பார்க்கலாம், 2 சைடும் விண்டோ கொடுத்துருக்காங்க. சுற்றி மரம் செடிகளோட காக்கா சவுண்டு, குயில் சவுண்டு எல்லாம் கேட்குது. காத்தோட்டமாக இருக்குது, நல்லா வெளிச்சமாக இருக்குது. வென்டிலேஷனுக்குலாம் ஒரு குறையும் இல்லைங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா இடுக்கமாக இறுக்கிட்டு இருக்கக்கூடாது. 807 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவிலேயே அழகாக பில்ட் பண்ணி ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள் எவ்வளோ பெருசு ஸ்டோரேஜ் பாருங்கள். லாஃப்ட்டுக்கு ப்ராப்பராக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எங்கேயும் வந்து வார்ட்ரோப், கடப்பா ஸ்லாப் போட்டு அதுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வுடன் டெக்ஸ்சர் மாதிரியே இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம். இதுவும் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட்டு, வாஷ் பேஷன். அந்த ரூமில் வந்து ஒரு பேபி தங்குற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது தீம்லாம், டைல்ஸ் தீமு. இங்கே வந்து ரொம்ப சட்டிலாக ஒரு யூனிக் டிசைனில் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு வால் மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸில். ஓகே, நல்லா இருக்குது, வீடு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் வீடு ரொம்ப பிடிக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோவில் பார்க்குறத விடவும் நேரில் இன்னும் சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம இப்படியே டெரஸ் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் பாருங்க டிஎல்ஓ எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, வெளிச்சம் எவ்வளவு சூப்பரா வருது. மார்னிங் சன்லைட்டும் சரி ஈவினிங்கும் சரி வெளிச்சத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. எஸ்எஸ் கிராப் ரைட். வாவ், மேலே வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல்லாக டெரஸுக்கு. இங்கே பாருங்கள் அந்த கூலிங் டைல்ஸுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒயிட் கலர் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வாஷிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ இங்கே டைல்ஸ் வேறு மாதிரி இருக்குது டிசைன். இதுவும் ஒயிட் கலர் கூலிங் டைல்ஸ் தான், பட் இது வந்து அந்த வாட்டருக்கு உண்டான கிரிப்போட இருக்குது, நம்ம கால் வழுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி கிரிப்பியாக கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த டைல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, அந்த டைல்ஸ் வேறு மாதிரி இருக்குது. மேபி இங்கே வந்து அந்த வாஷிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒரு சாலிடான எம்எஸ் கேட்டு கொடுத்துருக்காங்க டெரஸ் ஏரியாவுக்கு. நல்லா பெருசாக இருக்குது. ஃபேமிலி சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. 3 BHK இண்டிவிஜுவல் ஹோம். மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க, அதுக்குண்டான ஸ்டேர் கேஸ் எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த ஸ்டேர் கேஸோட ப்ரொஃபைல்லாம் வந்து ப்ராடாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் இன்னொன்று பாருங்கள், மேலே அந்த ஹெட்ரூமுக்கு வந்து பெர்கோலா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. என்னங்க வீடெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குல்ல? நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் இதோட லுக் அண்ட் ஃபீல் வந்து உங்களை ரொம்பவே ஹாப்பி பண்ணும். இந்த வீட்டோட டீட்டெயில் நான் ஒன் மோர் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிடுறேன். 807 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் 3 BHK இண்டிபெண்ட் ஹவுஸ் தான். இது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ஹை ரோட்டில் காயராம்பேடு ஜங்ஷன். காயராம்பேடு ஜங்ஷன்லேருந்து 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், நெல்லிக்குப்பம் ஹை ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஹவுஸு. இதோட ரேட் இன்னும் உங்களுக்கு சொல்லலை இல்லை, வழக்கம் போல் நம்ம கஸ்டமருக்கு ரொம்பவே நியாயமான முறையில் தான் நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுவோம். இந்த வீட்டுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 75 lakhs, அதுவும் நெகோஷியபிளுங்க. இது பக்கா டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டோடு இருக்குது. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் கூட இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ஒர்த்து உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஓனர் நம்பர் தான், டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.